ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முருங்கைக்காயில் பெரட்டல் தான் செய்ய போகிறேன். முருங்கைக்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பெரட்டல் ரசம் சாதம், சாம்பார் சாதம், சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணதெல்லாம் அலசிட்டு ஒரு மண் சட்டியில் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூனுக்கு உப்பு, 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ஃபுல்லாக வேகணும்னு இல்லை, 3/4 பாகம் வேகணும். வெந்ததும் அதை மாற்றிட்டு அதே சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 4 பூண்டு பழம் நச்சு சேர்த்துருக்கேன். 2 மிளகாயை கீந்துட்டு சேர்த்துருக்கேன். 2 தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கின பிறகு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம வேக வச்சிருந்த முருங்கைக்காயை அந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 6 நிமிஷம் நல்லா குக் பண்ணிவிட்டு நல்லா பெரட்டி விட்டு எடுத்தோன்னா ரொம்பவே அருமையான முருங்கைக்காய் பெரட்டல் ரெடி ஆகிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.